வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். விருமாண்டி சேயோனில் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அதற்கு நிச்சயமாக இந்த கதை ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ட்ரவர்சிஸை வச்சு தான் இந்த படமே. ரெண்டு பேருக்குள்ள அந்த பிட்டர்னஸ்ஸு, ரெண்டு பேருக்குள்ள ரைவலரி, அதை வச்சு தான் படமே. ஏன்னா சேயோன் அப்படிங்கிற படம் விருமாண்டி வெர்சஸ் முருகன். விருமாண்டியை கும்பிடுறவங்க முருகனை கும்பிட மாட்டாங்க, முருகனை கும்பிட்றவங்க விருமாண்டியை கும்பிட மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. நம்ம விருமாண்டியிலேயே ஒரு கதை வரும். ஸோ அந்த கதை அதை கமல் சார் ஓப்பனாக சொல்லலை. அதை என்ன சொல்கிறது, ஒரு லேயராக உள்ளே கொண்டு வந்திருப்பார். இந்த ரியல் இன்சூரன்ஸுக்கும் அந்த இதுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கும். அதை அழகாக கொண்டு வந்திருப்பார். அது இப்போ பார்க்கும்பொழுது தான் நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா புரியுது. இப்போ இதில் பொறுத்தவரைய சிவகுமார் வீரேசன் என்ன சொல்கிறாருன்னா, இதை தான் நான் படமாக எடுக்கிறேன், இது எல்லா தரப்பினரையும் கவர்ற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு தகவல் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் விருமாண்டியாவே ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான தகவல் வந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் சார் சொல்லிட்டாராம், இது முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் படமாகவே இருக்கட்டும், இதில் நான் வந்தேன் அப்படின்னா இது ஏன் படம் ஆகிடும், ஸோ அதனால் இது வேண்டாம், முழுக்க முழுக்க அவர் நடிக்கிற படமாகவே இருக்கட்டும், அந்த கதையை அது பேசட்டும், இதில் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் ப்ரொடியூசராக இருந்தாலும் ஆனால் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, கமலஹாசன் நடித்தார் அப்படின்னா அது வியாபாரத்துக்கும் பெரிய அளவு உதவும், கமல் சார் இப்போ கேமியோ பண்ணுறார் அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, கமலஹாசன் அவர்கள் இதில் நடிக்கலை, அவர் வேணான்ட்டார், இது முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் படமாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டார். ஏன்னா அக்டோபரில் படம் வரப்போகுது, அக்டோபரில் மிகப்பெரிய ரிலீஸாக இருக்கும். ஒரே ஷெட்யூலில் எடுத்து படத்தை முடித்து அக்டோபர் மாத வெளியீடாக இந்த படம் அமையும். மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வளர்ந்து வரும் அந்த துணை இயக்குனர், உதவி இயக்குனராக இருப்பவர்கள், நடிகர்களே வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்க, சிங்கர்ஸில் வளர்றவங்க, எழுத்தாளர்கள், இவங்க எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, உலகநாயகன் கமலஹாசனை ஒரு தடவையாவது பார்த்துடணும், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, அவர் எப்படி ஒரு காட்சிக்கு தயாராகிறாரு, ஒரு பர்டிகுலர் சீன் அப்படின்னா அந்த சீனுக்கு முன்னாடி அவருடைய மென்டல் மேக்கப் எப்படி இருக்கும், அவர் எப்படி ரிஹர்சல் பண்ணுறாரு, அவர் எப்படி மேக்கப் போடுறாரு, அவர் எப்படி டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸுக்கு முன்னாடி எப்படி ரிஹர்சல் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே க்யூரியஸாக இருக்கும். ஒரு காட்சி அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு, எந்த இடத்துல அவர் கட் சொல்லுவார், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். அதாவது ஒரு நடிகன் சொன்னதை நடிக்கிறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணுவான். அதை அந்த எப்பொழுதுமே கமல் சார் எப்படின்னா, அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அவர் சொல்ல மாட்டார், வேற ஒரு மற்றவங்களை சொல்ல விட்டுருவார். அந்த கட்டை மட்டும் அவர் எடுத்துக்குவார், அந்த லிபர்ட்டி. ஏன்னா அவர் நடிக்கிற சீனில் இந்த இடம் இதோட போதும்னு நினைக்கிறப்ப புதுசாக ஒன்று பண்ணுவார், அதுக்கு அடுத்து ஒரு மேஜிக் பண்ணுவார். அந்த மேஜிக் சிலரால் தான் பண்ண முடியும். அதில் கமலஹாசன் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரியான திறமைகள் இருக்கிறதுனால தான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பிரசாந்த் முருகேசன், இந்த விலங்குன்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்து விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸு, அதுக்கு முன்னாடி அவர் சில படங்கள் எடுத்திருக்காரு. மாமன் படம் இப்போ எடுத்து வெற்றி படமாக அமைஞ்சது. அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கோகுல் ரங்கநாதன், அவர் கமலஹாசன் சாரை பார்த்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. டுடே ஐ ஹேட் த ஹானர் ஆஃப் மீட்டிங் த ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் கமலஹாசன் சார், கிரேட்ஃபுல், இன்ஸ்பயர்டு, சார்ஜ் டு டூ மோர். இன்னும் நிறைய பண்ணணும்னு அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வெறி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் அமீர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னன்னா, இவங்க சேது படம் எடுக்கிறாங்க. அந்த படம் ரொம்ப ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவில் படம் எடுத்து இவர் நம்ம சசிகுமாரோட மாமா கந்தசாமி அவர் தான் அந்த படத்துக்கு ஃபன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அவர். அதுக்கப்புறம் படத்தை லேப்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல். அதுக்கு ஒரு டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு, காளிதாஸ்னு ஒரு டாக்டர். ஸோ இப்படிலாம் ஒரு ஏகப்பட்ட சிக்கலில் இருக்குது. படம் வருமா வராதான்னு எல்லாம் ப்ரிவியூ பார்க்குறாங்க, வேண்டான்னு போயிட்டே இருக்காங்க. அது பாட்டுக்கு 300 ப்ரிவியூ 400 ப்ரிவியூலாம் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அமீர் இதுக்கு போயிருக்காரு, நம்ம ஜெமினி ஸ்டூடியோவா அங்கே தான் போயிருக்காரு. அப்படி போகும்பொழுது ஜெமினியில் கமலஹாசன் சார் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அமீர் தீவிரமான கமல் ரசிகர். இவர் நம்ம சித்ரா லட்சுமணன் இவங்கெல்லாம் போகிறாங்க, அமீர் கமல் சார்லாம். கமல் சார் இருக்காரு, சித்ரா லட்சுமணன் அமீர்லாம் போகிறாங்க. ஏதோ ஒருத்தரை பார்த்து பேசி இந்த படம் சம்பந்தமாக சேது
படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும், அது சம்மந்தமாக பேசும்பொழுது இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. கமல் சாரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கமல் சாரை பார்த்துட்டோம் அப்படின்னு அமீர் ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறாரு. சித்ரா லட்சுமணன் எங்கே என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, சார் இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம், இந்த மாதிரி பிரச்சனை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னோடனே, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாராம். கேள்விப்பட்டேன், எனக்கு தகவல் வந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க படம் அப்படின்ன உடனே இவருக்கு அமீருக்கு தலகால் புரியலையாம். நம்ம யாருடைய ஹீரோவா சின்ன வயசுல இருந்தோமோ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் உலகநாயகன் அவர் காதுகளுக்கு தகவல் போயிருக்குன்னா அப்போ படம் நிஜமாவே ஹிட் ஆகிடும்னு உடனே அதுவரைய மனதில் இருந்திருந்த அமீருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சான். உலகநாயகனே சொல்லிட்டாரியா அப்படின்னு உடனே அவர் பயங்கர ஹாப்பி. அவ்வளோ நம்ம யாரை வந்து மிகப்பெரிய ஜாம்பவானா நினைச்சோமோ அவரே சொல்லிட்டாரு, அப்போ இனிமேல் தைரியமாக வேலை பார்க்கலான்னு இறங்கி வேலை பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி பெற்றதெல்லாம் வேற. பட் அந்த நேரத்தில் அந்த எனர்ஜி, கமல் சார் சொன்ன அந்த எனர்ஜி வந்து எனக்கு எங்கேயோ காதுகளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னா பாருங்க யார் காதுக்கு அந்த தகவல் போயிருக்குங்கிறத எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு அமீர் குறிப்பிடுறாரு. அது ஹேராம் ஷூட்டிங் நடந்த காலம், நிறைய முடி தாடியோட உலகநாயகன் கமல்ஹாசன் இருந்திருக்காரு. நம்ம அரசியலே பேச வேண்டாம், இனிமே குறைச்சிக்கலாம், ஒரு 5% வேணால் அரசியல் பேசலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் பாருங்கள், இப்போ நடந்திருக்கிற விஷயங்களை பார்த்தா இதை பேசணும்னு தோணுது. என்ன காரணம்னா, தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, பிரேமலதாவுடைய கட்சிக்கு 10 சீட்டு. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா 10+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு. இதில் அவங்க எப்படி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து பிரேமலதாவுடைய தம்பி LK சுதீஷ் அவங்க ஃபேமிலி, விருத்தாச்சலத்தில் வந்து பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகரில் விஜயபிரபாகரன். அதாவது இருக்கிற 10 வேட்பாளரில் 2 வேட்பாளர் இவங்க ஃபேமிலியிலேருந்து, ஒரு ராஜ்யசபா MP இவங்க ஃபேமிலியிலேருந்து. அதாவது இந்த அரசியல் கட்சியுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்க குடும்பம் இவங்க சம்பாதிக்கணும், இவங்க தேர்தலுக்கு முன்னாடி வருவாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த கூட்டணியில் இருக்கோன்னு சொல்ல மாட்டாங்க, மாற்றி மாற்றி 2 பக்கமும் பேசுவாங்க. பேசிட்டு எந்த பக்கம் கூட கொடுக்குறாங்களோ, ஹூ இஸ் த ஹையஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து என்ன அவங்களுடைய இதுவோ டிமாண்டோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. திருப்பி அடுத்த 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாங்க, இந்த 2029க்கு வருவாங்க, வந்து 2 பக்கமும் இது பண்ணுவாங்க. இந்த தடவை ADMKக்கு போவாங்க, அங்கே கூட வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது ஒரு வேடிக்கையை பாருங்கள், ஒரு கட்சி 2 இடத்துல நிற்கிது, சுந்தர் சி போட்டி போடுறாரு. 2 இடம் ஒரு கட்சி, ஒரு ADMK கூட்டணியில் ஒரு கட்சி 2 இடத்துல போட்டி போடுது. ஒரு இடத்துல ரெட்டலையில் போட்டி போடுது, ஒரு இடத்துல தாமரையில் போட்டி போடுது. அரசியல் பாருங்க எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு. இதற்கு மத்தியில் நான் என் சின்னத்தில் தான் போட்டி போடுவேன்னு சொல்கிற கமலஹாசன், அவருடைய அந்த கட்சியுடைய ஃபங்க்ஷனரிஸ் அவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ மேல் அப்படின்னு தோணுது. இது புறக்கணித்ததுங்கிறது கரெக்டு தான் தோணுது. இவ்வளோ கேலி கூத்தா இருக்குது இந்த எலெக்ஷன்.